வண்டி ஓட்டுறவங்களே ஹெல்மெட் போட மாட்டாங்க. இங்கே பாருங்களேன், அவங்க அம்மா எவ்வளோ அந்த பாப்பா பத்திரமா இட்டுன்னு போகிறாங்க. அவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, அந்த பாப்பாவுக்கும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அந்த பாப்பா உழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன டைல் பேக் மாதிரி ரோப் மாதிரி கட்டியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கட்டிட்டு இட்டுன்னு போகிறாங்க. எவ்வளோ அழகா பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. கைஸ், அதை தெரிஞ்சா மலையில் லைட்டாக தெரிஞ்சு பாருங்க. அங்கதான் நம்ம போக போகிறோம். கூட்டம், நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. பேக் அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம். பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இன்னொரு வண்டி வந்து பூந்தமல்லியில் அப்படியே ஜாயின் ஆகிருக்கோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நடுவில் கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால் வீடியோ எதுவுமே போட முடியல. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிவராத்திரி பயங்கரமான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். பவர்ஃபுல் ஆன ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். போகிற வேலை அப்படியே கண்டினியூ பண்ணுறோங்க. இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். போலாமா ப்ரோ? உட்காந்துக்கு ப்ரோ. ரெண்டு MT 220 நம்ம வண்டி, அப்புறம் இன்னொரு வண்டி அப்படியே பாதிலே வந்து ஜாயின் பண்ணுவார். எந்த இடம் சொல்லிட்டு பாதிலே கண்டினியூ பண்ணுறேன் போகும்போது. ஃபஸ்ட்டு இதை தாண்டுறது தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். பாடி எப்போ பார்த்தாலும் ஒரே கூட்டமாகவே இருக்குது. டிராஃபிக்கு நியாயத்துக்கு அவ்வளோ டிராஃபிக்கு. எல்லாரும் நம்மள மாதிரி கிளம்பி போகிறாங்க உங்களுக்கு. எவ்வளோ கூட்டம்டா சாமி. இப்போ நம்ம வந்து எந்த வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் வழியாக தான் போகிறோம். காஞ்சிபுரம் தான் போகிறோம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா MT போகலாம் பாருங்க. நம்ம ஆள் 220 பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ அவன் கூட போய் போகிறான் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? ஐயோ எவனா ஒருத்த ஓட்டினா போதும், அவன் பின்னாடியே ஓட வேண்டியது. அவன் எதனா ஒரு அர்ஜென்ட்டுக்கு போவான், அவசரத்துக்கு போவான் அர்ஜென்ட்டுக்கு. ஐயோ என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம காஞ்சிபுரம் ரூட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனையே இப்போ நம்மளுக்கு. மணி 8 மணி ஆக போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா 5-6 நிமிஷம் தான் இருக்குது 8 மணி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் பாருங்களா. அப்பா எல்லாம் இப்போ தான் அவங்கவுங்க ஆஃபீஸ்லாம் விட்டு போயின்னு இருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ பெட்ரோல் போடணும். பிளாக் காசுக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே அவங்க நம்ம எங்கே போகிறோம் வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. அவர் பூந்தமல்லியில் கிட்ட இருக்காரு. அங்கே அவரை அப்படியே போய் பிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போகிறோம்.
பெட்ரோல் போட வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் டேங்க் ஃபுல்லு தான் அடிச்சாகணும். ஆயில் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிட்டேன். அதே மாதிரி ஆயில் வந்து எப்பயுமே சரி ஒரே ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும் வண்டி. அதுவும் பங்க்கில் யூஸ் பண்ணுற ஆயில் எனக்கு மோஸ்ட்லி விருப்பம் இல்லை. அதே மாதிரி வந்து ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி. இப்போ டேங்க் ஃபுல்லு பெட்ரோல் வண்டி தான், தூக்கி போடுங்க. டேங்க் ஃபுல்லு. எவ்வளோ குடிக்க போகிறான்னு தெரியலையே. ஜிபே தான் ப்ரோ. பில்லு கொடுத்துருங்க. போட்டாச்சு. எவ்வளோக்கு போட்டிருக்கோம் தெரியுமா? 785 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். எப்பவுமே நான் பில்லு எப்பயுமே பத்திரமா வச்சுப்பேன். நம்ம எங்கே போனாலுமே பில்லு எப்பயுமே நான் பத்திரமா வச்சுப்பேன். இல்லை ஒரு ஞாபகார்த்தம் சூப்பராக இருக்கும். ஒரு ஏஜ் வந்து பார்க்கும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஓ நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஆயில் சொன்னேன் நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷெல்லு டூட்டி ஆயில் தான். செம்ம பெட்டராக வந்து இருக்கும். ஃபோன் கால் வேறு வந்துனே இருக்குது, வெறுப்பாக இருக்குது. எதில் விட்டேன் நான் ஆயில் சொல்லியிருந்தேன்ல, ஒரே பிராண்டாக யூஸ் பண்ணுங்க ஆயிலு. வண்டி வந்து வேறு மாதிரி இருக்கும், செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக 5 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஷெல்லை வந்து தூக்கி வச்சு பேசலை. எனக்கு என்னவோ நான் என்ன வந்து அதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபீட்பேக் என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன். எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து டக்குன்னு வந்து ஃபீட்பேக் வந்து குத்துறக்கூடாது, அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ட்டு. அதை நான் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேனே இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான். ஓகே, இப்போ பூந்தமல்லி போயிட்டு அப்படியே இன்னொருத்தர் நண்பரும் வராரு, அப்படியே அவரையும் அப்படியே பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப போகிறோம். இன்னொரு வண்டி வந்தாச்சு, அந்த வண்டியில் 2 பேர். சிடி டானா என்ன வண்டி நான் கவனிக்கலை, ஆனால் செம மைலேஜ் தரோம், சரியான மைலேஜ் தரும். அந்த மாதிரி இந்த மாதிரி தெரியாது, மைலேஜ் பயங்கரமாக தரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு எதனா சாப்பிட்ணும், டீ எதனா சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா எதுவுமே சாப்பிடல, வயிறு காலியாக இருக்குது, வேறு ஒரு டீ கூட குடிக்கல, எம்டி ஸ்டமக்கோட இருக்கிறோமா, பசி உயிர் எடுக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டீ கடையா டிஃபன் கடையா பார்த்து ஃபஸ்ட்டு நிறுத்தணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிலோமீட்டர் இருக்க பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு பக்கம் 102 கிலோமீட்டர் இருக்குது சொன்னோம் நம்மளுக்கு. எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிநகருக்கு தான் போகிறோம். வேலூர் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் வரும். ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு காஞ்சிநகருக்கு தான் நம்ம போகிறோம். எப்பயுமே சரி சிவராத்திரின்னா நம்ம வந்து கிளம்பி அங்கே போயிட வேண்டியது. சூப்பராக இருக்கும். அதுவும் மலைக்கும் அதுக்கும் சிவன் கோவிலுக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சில்னஸுக்கு அதுக்கும் அவங்க 2 பசங்க வேறு வெயிட் பண்ணியிருந்தானுங்க. ஏன்னா பெட்ரோல் போடணும். அது இல்லாமல் வந்து நம்ம இன்னொரு 2 பேர் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள அப்படியே பிக்கப் பண்ணுவதுனால ஃப்ரெண்டில் போயிட்டாங்க. குரூப்பாக போனாலே வேறு மாதிரி இருக்கும், செம்ம வைப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எதனா இதை தாண்டிட்டானா வேலைக்கு ஆகாது. எங்களுக்குள்ளேயே நம்ம அது எதனா ஒரு சாப்பிட்டா தான் உண்டு. சாப்பிட்டாச்சு. பசி சரியான பசி உங்களுக்கு, இந்த மாதிரி பசி. ஸ்நாக்ஸும் பக்காவாக எல்லாம் வாங்கியாச்சு.
இதோட நம்ம வந்து அப்படியே வண்டியை ஓட்டினே இருக்க வேண்டியது தான். அதுவும் இல்லாமல் சிவராத்திரி எப்பவுமே நாங்கள் கிளம்பி போயிடுவோம். ஏன் சிவராத்திரி வந்து கண்ணு முழிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? நான் நிறைய பேருக்கு இது வந்து ஒரு தெரியாத விஷயமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள், ரொம்ப இதுவெல்லாம் இல்லை, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரே நாளில் மழை அடி 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 அடிச்சதுன்னா என்ன ஆகும்? நாடு தாங்காது, உலகமாக தாங்காதுல்ல. அதே மாதிரி தான் சிவராத்திரி அந்த ஒரு நாள், அந்த ஒரு நைட்டு பிரபஞ்சம் என்னன்னா நம்ம உள்ள இருக்கிற சக்தி என்னன்னா வெளிப்படுத்தும். அப்போ நம்ம முழிச்சுன்னு இருக்கும் போதோ இல்லை நம்ம தியானம் பண்ணும் போதோ, இன்னும் தியானம் பண்ணும் போது தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதுவும் இந்த நடுமுழு வந்து வளையாம அப்போ இருந்தும் மெடிடேஷன் பண்ணிங்க வச்சிங்களேன், அது சக்தி வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பிரபஞ்சத்தோட சக்தி வந்து டைரக்டா கிடைக்கிற நாள் இந்த சிவராத்திரி. இது நிறைய பேருக்கு தெரியாது, எல்லாரும் முடிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்படி பண்ணாதான் அந்த ஒரு சக்தியை வந்து நம்மளால உள் இழுத்துக்க முடியும். அதுதான் வந்து ஒரு உண்மை. நம்ம ரைடில் வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். வண்டி ஓட்டின்னு இருப்போம், அரை மேலே தான் வண்டி ஓட்டின்னு இருப்போம். இப்போதான் ரோடே நல்லா இருக்கு. ஐயோப்பா ரொம்ப மோசம். திடீர்னு பள்ளம், திடீர்னு லெஃப்ட்டு ரைட்டுன்னு போட்டு எப்பா. ஐயோ, இது கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும், திருப்பியும் பழைய மாதிரி ஆகிடும் ரோடு. எப்போ தெரியுமா காய்ஸ் போவோம்? ஃபஸ்ட்டு 11:07 இருந்துச்சு, இப்போ 11:05 இருந்து. பரவாயில்ல, நாங்களும் மீடியமான ஸ்பீடில் போகிறோம். அதோ 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 எல்லாம் கண்ணு கெட்டல தூரத்தில் தான் இருக்காங்க. ஒரு எம்டி மட்டும் பிச்சுன்னு போயிடுச்சு. ஓகே காய்ஸ், மேலே வேற லெவலில் இருக்கும் கிளைமேட்டு. இங்கேயே தெரிஞ்சிடுச்சு கிளைமேட்டு. கையெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்பயே லைட்டாக அப்படியே ஒரு மாதிரியான சில்னஸ் நம்ம கையில் பட்டா எப்படி இருக்கும் சில்லுன்ட்டு, அது இப்பயே பட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மேலெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இன்னும் ஒரு எத்தனை கிலோமீட்ரு ஒரு ரைட்டு ஒன்று கட் ஆகும் கீழே. அந்த ரைட்டு கட் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டரோ 40 கிலோமீட்டரோ உள்ளே போனோம் ஊருக்குள்ளே. இந்த தெரியுதா இந்த ரைட்டு வந்து கட் ஆகும் ஒரு ஜங்ஷன் மாதிரி கீழே. அதில் ரைட்டு கட் ஆனோடனே ஒரே சைடு தான் உங்களுக்கு. ஃபாக் லைட்டு பார்த்தீங்களா இல்லையா? லைட்டு அடிச்சு பழக்குது. ரோடு இப்போதான் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. மேலே போயிடக்கூடாது, ரைட் எடுக்கணும் கீழே. நான் வரும்போதெல்லாம் சுத்தமாக வந்து மேலெல்லாம் வண்டியே போகல. மேலெல்லாம் வண்டி போகுது, பரவாயில்ல. சொன்னல இந்த ரைட்டு. நான் ரைட்டு வரேனே. இதாச்சு காய்ஸ், இன்னும் 15 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர் சூப்பராக இருக்கும் ரோடு உங்களுக்கு. போன வாட்டி நாங்கள் அப்படிதான் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, டெட் எண்டில் எடுத்துன்னு போய் விட்டுச்சு. போய் முட்டின்னு சாவங்கடான்ட்டு கூகுள். நான் சொன்னேன்ல ரைட் ஹேண்ட் சைடு கோயில் பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங்கே. இன்னும் போ கோயில் வந்துன்னே இருக்கும். அவ்வளோதாங்க, கிட்ட வந்தாச்சு நம்ம.
சூப்பராக இருக்கு, சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. நினச்சதை விட சீக்கிரமாக தான் வந்துட்டோம். கைஸ் அதை தெரிஞ்சா மலையில் லைட்டாக தந்து பாருங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். கூட்டம், நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி போனோம் ப்ரோ? எப்படிதான் ப்ரோ போனோம்? ஆமாம், இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. ஒரு சின்ன மலை ஏறிட்டா மலை சிவன் கோயில். ஆமாம் 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 ஆமாம். நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய காரு, நிறைய வண்டி போயிட்டு தான் இருக்காங்க, வந்துட்டு தான் இருக்காங்க. பயங்கரமா நான் ஒரு வியூ ஒன்று காட்டுறேன். பயங்கரமா இருக்கும். அப்படியே மேலே டாப்ல ஓரளவுக்கு போயிட்டோம் வச்சுங்களேன், வீடெல்லாம் வந்து குட்டி குட்டியா லைட் இருந்துச்சுன்னு இருக்கும். பயங்கரமா இருக்கும் அந்த வியூ பார்க்கறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாம் இறங்கின்னு இருக்காங்க, பாதி பேர் ஏறின்னு இருக்காங்க. கூட்டம் வந்துன்னு போயினே இருக்கும் எப்பயுமே. பரவாயில்ல, இந்த வாட்டி நல்லா ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. சொன்னல பாருங்க, குட்டி குட்டியா தெரியுதா? உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. வந்து நேரம் எவ்வளோ பேர் வராங்க அப்பா. ஆட்டோவில், காரு, கிளைமேட்டு சுத்தமாக அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சில்லுன்னு ஆயிடுச்சு கிளைமேட்டு. கீழே வந்து சரியான பள்ளம், ஊந்தனா காலி. ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஊந்தாலும் பரவாயில்ல. கிட்ட வந்தாச்சு. வண்டி, நிறைய வண்டி வந்திருக்கு. ப்ரோ ஸ்ட்ரெயிட்டா போயிரு. நாங்கள் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் விடுவோமே, வந்து அவ்வளோ க்ரௌட் எதுவுமே இருக்காது.
அங்கே ஃபுல்லாக பைக்கு நிறைய நிற்கும். இங்கே வந்து அவ்வளோ க்ரௌடு எதுவுமே இருக்காது, பக்காவாக இருக்கும் நம்மளுக்கு.